ஃபஸ்ட்டு விலாகர். நான் யூடியூபர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ நான் என்னோடய விலாக் வீடியோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் என்னோடய ஃபேஸை நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ நான் என் ஃபேஸை ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோடய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாத்தையும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ நான் உங்கள் எல்லாருக்கூடையும் கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். எப்போவுமே எவ்ரிடே நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் என்னோடய கரண்ட் வ்ளாக் பற்றி. ஸோ நான் இன்றைக்கி இப்போது எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஹோம் டவுனான ஒரு சிட்டியில் இருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய ஊர் பேர், நான் இருக்க ஏரியா, இது எல்லாமே நான் கொஞ்சம் ரீசெண்டாக எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ என் முன்னாடி இருக்கிறது ஆடி காருங்க. இப்போது ஆக்சுவலாக நான் இருக்கிறது ஒரு ஸ்கேன் சென்டர். நான் இன்றைக்கி இந்த ஸ்கேன் சென்டருக்கு ஒரு விசிட் பண்ணதுக்கு காரணம், இந்த ஸ்கேன் சென்டர் இல்லைங்க, இதுக்கு மேலே ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி இருக்குது. ஸோ நான் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நான் இங்கே வந்தது ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்காகவும் இல்லை. இது ஒரு கம்ப்ளீட்டாகவே ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் வந்திருக்கேன். ஸோ நான் இப்போது ஸ்டேர் கேஸ் மேலே ஏறிட்டுருக்கேன். ஏறி போனதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா அப்படின்னு என்னாலேயே கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஸோ நான் இங்கே யார் கூட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் என்னோடய ஃபேமிலி கூட வந்திருக்கேன். என்னோடய ஃபேமிலி கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இங்கே வரல. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்தது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னல்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் எல்லாமே ஓப்பனாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்கும். நீங்கள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது ஒரு 5 பில்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் 5 ஸ்டேர்ஸ் இருக்கும். ஐ மீன் 5 ஃப்ளோர்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் செகண்ட் ஃப்ளோருக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தா, இங்கே தான் நம்ம தேடி வந்த அந்த எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனாக இருக்குது. நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரேன். இங்கே நல்லா கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி இருக்குங்க. இது என்னென்னு எனக்கே கரெக்டாக தெரில. இங்கே ஒரு பெட்டு அழகாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்து வச்சுருக்காங்க. யார் படுக்கிறதுக்குன்னு தெரில. இந்த போர்டுலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது பார்த்ததுங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக என்னோடய ஃபேஸ் லைட்டாக அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிருக்கும். யாரும் ஜூமெல்லாம் பண்ணி பார்க்காதீங்க. நானே உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் என் ஃபேஸை ஷோ பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நானே ஷோ பண்ணிடுறேன். இங்கே ஒரு 4 ஃபேன் இருக்குங்க. ஒரே ஒரு பெட்டு 4 ஃபேனு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் சுவிட்ச் போட்டால் லைட் ஆன் ஆகுதுங்க. ஒரே ஃபேனாக போச்சு. செகண்ட் சுவிட்சை போட்டால் 2 ஃபேன் ஆன் ஆச்சு. நானே ஷாக் ஆகிட்டேன். யாருமே இல்லாத, ஆள் இல்லாத ரூமுக்கு எதுக்குடா இப்போ காத்தாடிங்கிற மாதிரி 4 ஃபேனு. இல்லை ஒரு சுவிட்சில் 2 ஃபேன் ஓடுது. நல்லாவே கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. போங்க, என்ன சொல்கிறேன்னே தெரில. அதுக்கப்புறம் நான் பெட்டில் போய் படுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த பெட்டில் இன்னும் கவர் கூட பிடிக்காம வச்சுருக்காங்க. நம்ம உடம்பே ஏற்கனவே ஹீட் பாடி, நம்ம பாடியெல்லாம் எதுக்கு தாங்காதுடா சாமி அப்படின்னு இந்த ஃபேன் எவ்வளோதான் ஓடினாலும் கூலிங்காகவே இல்லை. ரொம்பவுமே ஸ்வெட்டாக தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி என்னடானா வெளியே மழை தான் பெய்யுது. நான் உங்களுக்கு வெளியும் காட்டுறேன். ஆக்சுவலாக மழை பெஞ்சும் என்ன சொல்கிறது, ஒரு கூலிங்கே இல்லை. ரொம்ப ஹீட்டாக தான் இருக்குது. இவ்வளோக்கும் 5 மாடி இருக்குது இந்த பில்டிங்கில். ஃபுல்லாகவே ஏசி தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், வெளியே எல்லாமே ரொம்ப சில் கிளைமேட்டாக தான் இருக்குது. பக்கத்தில் எல்லாமே பில்டிங்ஸாகவும் இருக்குது. ஹீட் வரதுக்கு சான்ஸே இல்லை. பில்டிங் டு பில்டிங் ஹீட் வந்தாலும் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனாலும் செம ஹீட்டுக்கு உள்ளேயே இருக்க முடியல இந்த கிளாஸ் ரூம்குள்ளே. இது கிளாஸ் ரூம் மாதிரி எனக்கு தெரில. எதுவும் ரெஸ்ட் ரூம் மீன்ஸ் அந்த பங்கர் ரூம் மாதிரி இருக்குது. பங்கர் ரூம்னால் என்னென்னா, நமக்கு ஃபீவர்னா அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நேரம் போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோடு வச்சுருக்காங்க. நான் அப்படியே ஸ்டேர் கேஸில் ஏறி வந்தேன் இல்லையா, இப்போ நான் லிஃப்ட்டில் போகிறேன். நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தா, கீழேயா மேலேயான்னு பார்க்கலாமா? எங்கே போவேன்னு கெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டைமிங் முடிஞ்சுட்டா. நான் கீழே தாங்க போகிறேன். வேறு எங்கே போவாங்க? மேலே போகலாம். நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் மேலே போய்
மேலெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு vlog எடுத்து கண்டிப்பாக போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். பண்ணிடுங்க. உங்களை நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன் மக்களே. குமாப்பட்டி அவன் வந்து என்னங்க அப்படின்னு சொல்லியே ஃபேமஸ் ஆகிட்டான். ஸோ எனக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. நான் லெஃப்ட்டில் மறுபடியும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தாங்க போகிறேன். லெஃப்ட் எப்படி இருக்காது, லெஃப்ட்டுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாமே லிஃப்ட்டுக்கு வந்தார் இல்லையா, அப்படி என்னை பார்த்துட்டு யாரா லூஸு ஃபோன் பேசிகிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கு, பைத்தியமாட்டிருக்கு அப்படின்லாம் நினச்சிருப்பாரு. பட் நான் விளாகர் இல்லையா, ஸோ ஆரம்பத்திலலாம் இந்த மாதிரி இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி தாகணும். யாரும் என்னமோ நினச்சிட்டு போங்க, நான் வீடியோ எடுக்கிறேன், நான் என்னோடய கோலை நோக்கி போகிறேன் அப்படி சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்டே தான் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சதே இந்த ஃபிஷ் டேங்க் தாங்க. நான் உங்களுக்கு இந்த ஃபிஷ் டேங்க்கை நல்லா கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிளேஸோட இன்டீரியர் எல்லாமே செமையாக இருக்குது. இதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபிஷ் டேங்க் வந்து செமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ரிசப்ஷனில் இருக்குது. இதை அவங்க எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பில்டிங்கோட அட்டாச்டு மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பார்க்கும்போது ஒரு 3D ஃபீலில் ஒரிஜினல் ஃபிஷ் டேங்க் மாதிரி இருக்காது. இது வந்து ஒரு வால் ஃபினிஷில் லுக்கில் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்து பார்த்தாலே வந்து அந்த ஃபிஷ் டேங்க் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இதில் ரிசப்ஷனில் நிறைய சேர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அங்கே நல்லா ஃபேன் ஃபெசிலிட்டிஸ் ப்ளஸ் ஏசி எல்லாமே இருக்குது. இந்த ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா வந்து பபிள்ஸ் எப்படின்னா பபிள்ஸ் வந்து ஒரு ஃபுல் பக்கமுமே கீழே இருந்து அப்படியே பபிள்ஸ் மேலே போகிற மாதிரி சம்திங் ஏதோ இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைக் கேர் மட்டும் அப்படியே பபிள்ஸ் இருக்கிற மாதிரி. சாரி அப்பப்போ வீடியோ இன்டரப்ட் ஆகும், பிகாஸ் நடுவில் நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லோரும் என்ன ஒரு மாதிரி வைப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்காக தான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருப்பேன். இந்த ஃபிஷ் டேங்க் பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த ஃபிஷ் டேங்க்கில் டோட்டலாக எவ்வளோ ஃபிஷ் இருக்குது அப்படின்னு நான் கவுண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். நான் கவுண்ட் பண்ண வரைக்குமே ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. ஐயோ அதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு, சாரி. இப்போ வந்து இந்த சைடு இன்டீரியர் காட்டுறேன். அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, என்னவே குறுன்னு பார்க்குறாங்க. அதனால் என்னால் வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னோட கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி பேசவும் முடியல. போயிட்டாரோன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் டேங்க்கு நான் வந்துட்டேன். ரிசப்ஷனில் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணுற நர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க, ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி இருக்காங்க, யாரும் தெரில. பட் ஓகே, ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். அவங்களும் பார்த்தாங்க டவுன் பண்ணிடுவேன் என்னோடய ஃபோனை. சரி, அவங்க வேறு நடுவில் போகிறாங்க. இப்போ நம்ம இந்த ஃபிஷ் டேங்க் பற்றி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். மொத்தமாக ஒரு 10 ஃபிஷ் இருக்குதுங்க இங்கே. அந்த 10 ஃபிஷ்ஷும் வந்து நம்மளோட ஃபிங்கர் சைஸில் இருக்கும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் வந்து அதனால் ஃபிங்கர் சைஸில் யாரோ பார்க்குறாங்களா. ஷோ இவங்க தொல்லை தாங்க முடியல. வாங்க நம்ம அது வரைக்கும் டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? போயிட்டோம். அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து கோல்டன் கலர் ஃபிஷ் தாங்க இருக்குது. அது ஃபோனில் வந்து கோல்டன் மாதிரி இல்லை, ஆரஞ்சு எல்லோ மாதிரி இருக்குது. ஸோ வந்து அது நம்மளோட ஃபிங்கர் மீன்ஸ் அந்த கை அளவு அப்படியே இருக்குங்க. அவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு நம்மக்கிட்ட போய் பார்த்தோம்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ் டேங்க் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் அதோட ஃபினிஷ் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு நம்ம மூவி பார்த்தா ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ் எல்லாமே மூவ் ஆகிறது இதெல்லாம் பார்த்தாலே வந்து மைண்டுக்கு ரொம்பவுமே ரிலாக்ஸிங்காக இருக்குது. நம்ம வந்து டிவி பார்க்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஆனால் டிவி வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில். இதை ஃபிஷ் டேங்க் பார்த்துட்டு இருந்தாலே போதும். திஸ் இஸ் நாட் அ ஹாஸ்பிட்டல். இது வந்து சும்மா ஸ்கேன் சென்டர் தான். ஸ்கேன் சென்டர்னாலும் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்கேன் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், நான் அப்படின்னு கமெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், லைக் பண்ணுவேன். ஸோ என்னோடய ஸ்லிப்பரை நான் போட்டுட்டு நான் எப்போ மறுபடியும் கிளம்புறேன். நான் மறுபடியும் கிளம்பிட்டேங்க. மேலே இருந்தேன், மறுபடியும் கீழே இருந்தேன், மறுபடியும் மேலே போனேன். ஸோ இதே தான் ரொட்டீனாக இருந்துச்சு. வீடியோ எடுத்து அதை ஒரு கண்டினியூட்டியாக போடணும் அப்படின்றதுக்காக நான் பல டைம் மேலேயும் கீழே போயிட்டு வந்தேன். என்னோடய ஹார்ட் ஒர்க் வந்து நிஜமாமே ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க.
எல்லோரும் பண்ணுறது தான், ஒரு 1% கூட இல்லை. ஸோ பாய் மக்களே, கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இப்போ கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாகவே கெஸ் பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். இந்த ஏரியாவை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? இந்த பங்கை நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? நான் கொஞ்சம் கிளவராகவே அந்த ஊர் பேர் தெரியாத மாதிரி கேமராவை கொண்டு போயிட்டுங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு கண்டுபிடிங்க. பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். ஆனால் எந்த ஊருன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னால் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. ஸோ நான் கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ண தான் போகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணி உங்கள் எல்லாருக்கூடயும் கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னா, அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நான் டிசைட் பண்ணணும். நான் ரொம்ப லோன்லினஸில், டிப்ரெஷனில் இருக்கேன். ஸோ நான் என்னோடய சரௌண்டிங்ஸில் இருக்க யாருமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்பவுமே என்ன பட்டுட்டேன். ஸோ நான் திருந்தணும் அப்படின்றதுக்காக என்னோடய ரூட்டை டைவர்ட் பண்ணணும், டேக் டைவர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் விலாகராக வர்றதுக்கான ஸ்டோரி அதுதான். ஸோ நான் சர்க்கிளில் யாரும் நம்புறதுக்கு இல்லை அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. யாரா இப்போ மொட்டையாக பேசிகிட்ருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. போக போக எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஏரியாவை நான் ஷோ பண்ணனால நான் எந்த ஏரியா நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதனால் நான் கொஞ்சம் எல்லா ப்ளேஸையும் ஜூம் அவுட் பண்ணிடுவேன். சாரி. நான் எல்லாமே சொல்லுவேன். நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸ்டே டியூன்டாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாட்டா, பை. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.